ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த ஒரு மாதமாகவே காய்ச்சல் 2 மாதமாகவே இருக்குது. ஆனாலும் இந்த மாதத்தில் அதிகமான காய்ச்சல் 12வது மாதத்தில். அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனால் அங்கே போனாலும் வாந்தி வயிற்றால் நிற்கவே இல்லை. ஒரு 10 நாளாட்ட ஹாஸ்பிட்டல்லே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. போக வரவும் அப்புறம் அங்கேயே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்து ஊசி போடுறது, அந்த சளி கரைக்கிறது, நெஞ்சு சளின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி, அப்பா நெஞ்சு சளின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஜீவோலி விஸ்வாசி ஹாஸ்பிட்டல் போய் என்னன்றோன்னா, இது ஓவராக சளி இருக்கிறதுனால ஆரம்பத்தில் விட்டுட்டீங்க, அதனால் முத்தி போச்சு, நீங்கள் போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் நெஞ்சு சளி இது 2 மாதம் ஆகும் கரையிறதுக்கு, ஒரு நாளில் கரையாதுமா, இது நெஞ்சில் கட்டி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைக்க முடியும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவங்க சொல்கிற மாதிரியே நாங்கள் ஒரு வாரம் இருந்தோம். போய் கரைச்சிட்டு வந்தோம். அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் தான் கரைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் 2 மாதம் ஆகும், ஒரே நாளில் கரைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 மாதத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்பாட்ட நாங்கள் அப்பப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்காட்டிக்கு எத்தனை தான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் ஜெபம் பண்ணும்போது தான் அந்த அன்னைக்கு அந்த நெஞ்சு வாரம் அந்த சளியெல்லாம் நல்லா வருது. எவ்வளோ மருந்து விட்டாலும் மாத்திரை விட்டாலும் அதில் எதுவும் இல்லை. அப்போடைய ரத்தத்தை எடுத்து பூசும்பொழுது தான் அந்த அன்னைக்கு கொஞ்சம் சளி கரைஞ்சி வருது. இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி 4 நாளாக நியூ இயர் அன்னைக்கு அப்பா சொல்லியிருந்தாங்க 10 மணி ப்ரேயருக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி. நான் அதை நினைக்கல, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 10 மணி ப்ரேயர் வச்சாங்க நியூ இயர் அன்னைக்கு. நாங்கள் நைட்டு போனோம், ஒரு 9 மணி போல் போனோம். 10 மணிக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் இருக்கும், 10:05 அப்படி லைட்டாக வயிற்று வலி ஆரம்பிச்சது. அப்புறம் 10:15 ஆகவும் ரொம்ப வலி, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. சரி ப்ரேயர் அங்கே நடந்துட்டு இருக்குது, சரியான கூட்டம். இத்தனை கூட்டத்துலேயும் நம்ம அதை கெடுக்கூடாது, நம்ம ஓரமாக இருந்துக்கலான்ட்டு ஓரமாக போய் உட்காந்தேன். அப்பவும் முடியல. நானும் படுத்து பார்த்தேன், என்னால் முடியல. அப்போ ஏசப்பா என்னென்னு தெரியல ஆண்டவரே, நான் எதுனாலும் இந்த வயிற்று வலி ஏதாவது நான் உங்களுக்கு சித்தமில்லாத செய்துட்டுனா, ஏதாவது பேசிட்டுனா ஏதாவது மன்னிச்சுங்கப்பா. உங்களுக்கு சித்தமில்லாத பேசியிருந்தாலோ செய்திருந்தாலோ தேவனே என்னை ஒரு விஷயம் கூட மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எதுனாலும் இந்த வயிற்று வலி அப்பான்னு நானும் ஜெபம் பண்ணிகிட்டே படுத்திருந்தேன். அப்புறம் எல்லாருமே பாஸ்டர்லாம் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனாலும் எனக்கு ஒன்றுமே சரியாகலை. அப்புறம் தான் சொல்லிவிட்டு 12 மணி ஆக ரொம்ப வலி ஓவராகிடுச்சு. சரி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னா, நாளைக்கு நியூ இயரு காலையில் அப்பா ப்ரேயர் பண்ணுவார், இப்போ தூங்கிட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சரி நம்ம ஹாஸ்பிட்டலே போகலான்னு போனோம். அங்கே போய் ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, ஒன்றும் கேட்கல. எதனால வயிற்று வலி 3 மணி வரைக்கும் அந்த வயிற்று வலி விடவே இல்லை. படாத பாடுபட்டு அங்கேயே ஹாஸ்பிட்டல்லையே பிறண்டுட்டேன். 3 மணிக்கு மேலே தான் தேவனே எதனால எனக்கு இந்த வயிற்று வலி ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா, உம்முடைய மீறுதல்னா எதனால நம்முடைய சித்தத்தை மீறிட்டுனா தகப்பனே எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்னென்னு உணர்த்துங்க தகப்பனே, என்னென்னு எனக்கு புரியல சாமி, எதனாலும் இந்த வயிற்று வலி ஆண்டவரே. அதுக்கப்புறம் தான் 3 மணிக்கு மேலே உணர்த்தினார். அப்போ அந்த செய்தியில் அன்றைக்கி சொல்லியிருந்தார் 10 மணிக்கு மேலே எந்த ப்ரேயருக்கும் போகாதீங்கன்னு. அப்போடைய வார்த்தையை நாம் மீறி வந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த வயிற்று வலி. ஆண்டவரே நீங்கள் ஜீவோலியில் சொன்னீங்க தகப்பனே, அது எனக்கு தெரியாமல் போச்சப்பா, என்னை மன்னிச்சுக்குங்க. நான் நைட்டு ப்ரேயருக்கு தவறு தான் தேவனே, எனக்கு ஒரு விஷயம் கூட ஆண்டவரே மன்னிச்சுங்க, தெரியாத வந்துட்டப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு மேலே கொஞ்சம் தூக்கம் லைட்டாக தூங்கிட்டு அப்புறம் 8 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அப்புறம் வெடிஞ்சு வந்துட்டோம். அந்த அன்றைக்கி நியூ இயருக்கு இங்கேயாவது வந்திருக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயாவது இருந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். அந்த அன்றைக்கி பூரா நியூ இயர் கொண்டாடுறது ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு மீறுதலின் நிமித்தமாக நமக்கு எப்படி இருக்குது. அதனால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம நல்லாய் கவனமாய் கேட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா நமக்கு எந்த பாடுகளும் வராது. நம்ம கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிற போது இந்த பாடுகள் உபத்திரங்கள் வருதுன்னு நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரியாச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப வயிற்று வலி, அப்பாட்ட கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி எழுந்திரிச்சு இன்றைக்கி இங்கே வர முடியுமா என்னன்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால் எழுந்திரிச்சு இன்றைக்கி தேவன் வர நமக்கு உதவி செஞ்சார். 600 கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரோம், ஈரோடு மாவட்டம், அங்கேருந்து வருகிறோம். அதனால் அதிலேருந்து வரத்துக்கு தேவன் உதவி செஞ்சார். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் இன்றைக்கி முழு விடுதலை இன்றைக்கி கிடைக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் ஜீவோலி ஜெபக்கோப்புற புக் எடுத்து நாங்கள் கொண்டு போய் கொடுக்கலான்னு எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் கொடுக்கவே விடமான்னு ஒரே தடை பண்ணுறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க சத்தியத்தை அறியாத ஜனங்கள் தடவுன்னா கூட பரவாயில்ல,
சத்தியத்தை அறிஞ்சு பாஸ்டர் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, அவங்களே தடை பண்ணுறாங்க. ஜீவொலி சபைக்கு ஒரு புக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இங்கே எதுக்கு கொண்டாந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் புறச்சாதிகள் அதை சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கல. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்க சொன்னாங்க பரவாயில்ல. ஆனால் சத்தியத்தை அறிந்தவங்க, தினமும் வேதத்தை வாசிக்கிறவங்க, டெய்லியும் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, எத்தனை வீட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறாங்க, அவங்களே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க அந்தி கிறிஸ்துன்னு எங்களை சொல்கிறாங்க. அப்போ நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு, நீங்கள் தான் அந்தி கிறிஸ்துன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் ஜீவொலி விசுவாசிகள் இதை கொடுக்க விட மாட்டேன்னு சொல்கிறீங்களே, இந்த புக்கை நீங்கள் வாங்கினாங்களே உங்களுக்கு விடுதலை ஆகும், அது புரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம வாங்குறவங்களுக்கு கொடுப்போன்ட்டு வேண்டாங்கிறவங்க கொடுத்துட்டு வாங்குறவங்களுக்கு இன்னும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனால் நானும் அதே விடுறதில்ல, கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். தெரியாமல் அங்கே தானே கொடுக்கக்கூடாது, நாம் தள்ளி ரோட்டில் கொடுத்தா யார் பாப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி நான் இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் மனுஷர்கள் எதை நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் பெருசு, நம்ம ஊழியம் தான் பெருசு, நம்ம பண்ணுறது தான். அப்போ ஜனங்கள் விசுவாசிகள் நம்ம விட்டு அங்கே போயிடுவாங்களோ, அந்த சபைக்கு போயிடுவாங்களோ, அப்படி தான் நினைக்கிறாங்களோ. எது உண்மையான சபை, எது அந்தி கிறிஸ்து, எது ஆண்டவருடைய இது ஜீவ ஒளி குட்டி பரலோக கர்த்தர் உலாவுற இடம், அதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு ஆத்மா நிறைய வருது, கூட்டம் வருது, அவங்களுக்கு யாருக்கு இது மைக்கு போடுறது, பாட்டு பாடும்போது இது வைக்கிறது, அதைத்தான் பார்க்குறாங்களோ ஒழிஞ்சு. ஆனால் பாட்டு பாடும்போது நம்ம மைக்கு வைக்கிறது, சவுண்டு வைக்கிறது, நம்ம மியூசிக் வைக்கிறது, அதெல்லாம் நமக்கு பெருசு கிடையாது. நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? வெளிப்படுத்தல் 22:11 என்ன சொல்லுது? பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாகட்டுங்குது. அது நம்ம இன்னும் பரிசுத்தமாக தான் பார்க்கணும். ஆனால் பரிசுத்துக்குள் இருந்து சுவிசேஷ சர்வீஸ் எல்லாம் சொல்லி அசுத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க எப்படி இது பண்ண முடியும்? ஏன் முன்னேறாமல் இருக்கிறாங்கன்னா, முக்கால்வாசி சபைகள் இன்னும் முன்னேறாமல் இருக்குதுன்னா அவங்களுடைய அசுத்தம் தான் காரணம். அப்படி இல்லாமல் பரிசுத்தமாக பரிசுத்தமாக நம்ம ஆகணும். அப்போ தான் ஆண்டவர் நம்ம மேல் பிரகாசிப்பார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தீர்ந்து போகும். நாங்கள் காசு இல்லாமல் எவ்வளோ ஒரு 3 வாரமாக 5000 ரூபா காசுக்கு ஒரு கந்துக்காரர்கிட்ட 3 வாரமாக கேட்குறோம், கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு யார் என்னன்னு தெரியாது, எப்படியுமா கொடுக்கணும். பக்கத்து கடைக்கு கொடுக்குறாங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க தராங்க, எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க. 3 வாரம். அப்புறம் 4வது பார் என்ன ஒன்று, நம்ம ஜீவொலி சபைக்கு ஒரு புக் எடுத்துக்கிட்டு போகலாம், நம்ம தனியாக போகிறதுனா தான் தர மாட்டேங்கிறாங்கன்னு புக் ஒன்று எடுத்துகிட்டு போகலான்னு நான் புக்கை எடுத்துக்கிட்டு போகிறேன். அந்த வாரம் நல்லா பேசுகிறாங்க, அந்த வாரம் இருந்தாங்கன்னு நாங்கள் கேட்காமலே 5000 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் அதை வாங்கித்தான் ஒரு 2-3 சில கடன் அடைக்க வேண்டியது அடைச்சோம். அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் கடை லோன் போட்டிருந்தோம். அந்த லோன்காரங்க கட்டலைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த 1 மாதமும் இவர் வேலைக்கு போக முடியல, என்னை பார்த்துக்கிட்டு நீங்கள் கட்டாதனால கடையை பூட்டுவேன் அப்படின்னு ஃபோன்னு சொன்னாங்க. சரி ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்க போலுக்கு, நானும் சரின்ட்டு அசால்ட்டு இருந்தேன். அப்போ நிஜமாலுமே கடையை பூட்டிடுவோம் அப்படின்ட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லி நான் முடியாமல் மூச்சு விட முடியாமல் படுத்துக்கிற இவங்க நேரம் எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைங்க, நாங்கள் 1 வாரம் டைம் கொடுங்க கட்டிடுறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஒரு கடையை வச்சு 5000 ரூபா சரக்கு வச்சுக்கிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 5 பக்கம் லோன் போட்டிருக்கிறீங்க, நாங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுட்டு போக முடியாது, நீங்கள் கடைச்சாவி கொடுங்க, நாங்கள் பூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ என்னால் எந்திரிக்க முடியல. மெதுவாக எந்திரிச்சு சாவி எடுத்துகிட்டு உங்களுக்கு கடை தானே பூட்டோன்னு நீக்கி இருந்தால் ஏதோ 2 வியாபாரம் உங்களுக்கு இந்த லோனை கட்டுவோம், பூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா இந்த லோனு கட்ட முடியாது, 1 வாரம் டைம் கொடுங்க கட்டிடுறேன்னு சொன்னேன். இந்த மேனேஜர்னா கட்ட விடவே மாட்டேன், டைமெல்லாம் கொடுக்க முடியாதுமா, ஏற்கனவே 1 மாதம் டைம் கொடுத்தாச்சு, நீங்கள் இப்படியாவது சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதம் கட்டலைன்னா நான் பூட்டிகிட்டு போகிறேன்னா. சரி இந்தாங்கன்னு சொல்லிவிட்டு சாவி கீழே வச்சு நான் அப்படியே உட்காந்துட்டேன். என்னால் நிற்க முடியல, உட்காந்துட்டு மனசுக்குள்ளதே, ஆண்டவரே கடை பூட்டுறேன்னு சொல்கிறாங்க ஏசப்பா, எங்கிட்டையும் காசு இல்லை, மகனும் வேலைக்கு போகல, தேவனே எங்களுக்கு ஏதோ ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்கப்பா. வெளிப்படுத்தல் 3:8 சொன்னீங்களா, திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன், அது ஒருவனும் பூட்டக்கூடாது பூட்ட முடியாதுன்னு சொன்னீங்களப்பா. இந்த கடை எங்களால் உண்டானது இல்லை ஆண்டவரே, இது உம்முடைய உயிர்னால் உண்டான கடை, இது எப்படி உம்முடைய கடையை அவங்க பூட்ட முடியும் தேவனே, ஏதோ எங்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுங்க தகப்பனே, அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சாமி, என் தேவன் ஏதோ ஒரு வழிகாட்டுங்க சாமி அப்படின்னு இருதயத்துக்குள்ளே நான் விஷயமும் சொல்ல மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன். அப்புறம் அவங்களே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரில. சரிம்மா நீங்களே சாவி வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் டைம் தர, அதுக்குள்ளே கட்டிடுறீங்களாண்ணா, கட்டிடுறேங்க அப்படின்னா. அப்புறம் சரின்ட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் தான் நமக்கு துணை, யாருமே துணை இல்லைங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம இனிமேல் அசால்ட்டாக நம்ம இருக்கக்கூடாது, 1 வாரத்தில் ரெடி பண்ணி நம்ம கட்டிடலான்ட்டு அடுத்த வாரம் வரைக்கும் டைம் கொடுத்துக்குறாங்க, நம்ம கட்டிடுவோம். நம்ம தேவன் எந்த நிலையிலும் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையும் நம்ம இருந்தாலும் தேவன் தான் நமக்கு துணை. எனக்கு அந்த ஊரில் யாருமே துணை கிடையாது.
எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வசதியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் போய் கேட்டபோது ஒருத்தருமே எங்களுக்கு கொடுக்கவோ உதவி செய்வோ யாருமே செய்யலை. அடுத்தவங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வராங்க, இப்போவும் செய்கிறாங்க. ஆண்டவர் தான் எங்களுக்கு எப்பொழுதும் துணை. கர்த்தர் நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.